கம்பராமாயணம் பாலகாண்டம் பாகம் 2 மகவு வேள்வி. புறச்செல்வத்திலோ அறவாழ்க்கையிலோ குறை காணாத மன்னன் தன் அகவாழ்வில் நிறைவு காணாதவனாய் வாழ்ந்தான். மக்கட்செல்வம் அவனிடம் வந்து அவனை மகிழச் செய்யவில்லை. யாழும் குழலும் அவனுக்கு திகட்டி விட்டன. அமுதமொழி பேசும் குழந்தைகளின் மழலை மொழி கேட்டு மகிழ விரும்பினான். கோடியிருந்தும் என்ன பயன்? நாடித்தன் மடியில் தவழும் நன்மகனை அவன் பெறவில்லையே. ஒருத்திக்கு மூவர் அவனுக்கு மனைவியர், எனினும் கருத்தரித்து காதல் நன்மகனை பெற்றுத் தரவில்லை என்ற குறை அவனை அரித்தது. சூரியகுலம் அவனோடு அத்தமித்து விடுமோ என்ற அச்சம் உண்டாகியது. அவனுக்கு பின் யார் அந்த நாட்டை ஆள்வது? வாரிசு இல்லாமல் வறுமை உற்று கிடந்தது அவன் வாழ்வில். இன்பம் சேர்ப்பதற்கு எந்தியலையர் பலர் இருந்தனர். துன்பம் துடைப்பதற்கு ஒரு மகவு இல்லையே என்ற ஏக்கம் அவனை தாக்கியது. வைத்தியனை கேட்டான். வழிவகை அவனால் கூற இயலவில்லை. ஆசிரியனை அணுகினான். வசிஷ்டர் அவன் குலகுரு, அரசியல் ஆசான், வாழ்க்கை வழிகாட்டி, சாத்திரம் அறிந்தவர். அவரை அடைந்து தன் குறையை வெளியிட்டான். பொருட்செல்வமும் கல்விச் செல்வமும் மாந்தர்தம் முயற்சியால் பெருகுவன. அவை ஈட்டத்தக்கன. மக்கட்செல்வம் பெற தெய்வ அருள் தேவைப்படுகிறது. அதற்கு மறை கற்ற மாமறையோன் நீர்தாம் வழிகாட்ட வேண்டும் என்றான். மழை இல்லாவிட்டால் மறையவர் வேள்விகள் ஏற்றுகின்றனர். மற்றையோர் இசை பொழிவித்து இறைவனை வேண்டுதலும் உண்டு. இந்த மரபுகளை ஒட்டி மகவு இல்லை என்றால் யாகம் எழுப்பிதல் அக்கால மரபாக கொண்டிருந்தனர். அதற்கு புத்திர காமட்டி யாகம் என்ற பெயரிட்டனர். மகவினை நல்கும் மகிமை இந்த புத்திர காமட்டி யாகத்துக்கு உள்ளது என்றும் தக்கவரை தலைமையாக கொண்டு இதை நடத்துக என்று வசிஷ்டர் அறிவுரை தந்தார். தெய்வ அருளால் பிறக்கும் மகன் ஆற்றல் மிக்கவனாய் விளங்குவான் என்ற நம்பிக்கையும் சேர்ந்து கொண்டது. அந்த கால வழக்கப்படி இந்த மகவ வேள்வி ஏற்றுவதற்கு முன் மற்றொரு வேள்வி ஏற்ற வேண்டும் என்ற மரபு இருந்தது. இதற்கு அஸ்வமேத யாகம் என்று பெயரிட்டனர். மாபெரும் மன்னர் தம் வெற்றி சிறப்பை திக்கு எட்டும் அறியச் செய்ய விரும்பினர். அடக்க முடியாத குதிரை ஒன்றினை முன் அனுப்பி அதனை மடக்குபவரை எதிர்த்து படைகள் பின்தொடர்ந்தன. அதனை கட்டி வைப்பவர் மாவீரன் என்ற புகழ் பெறுபவர். அவர்களை எதிர்த்து வெற்றி பெற்று திரை பெற்று தம் இறையிடம் சேர்த்தனர். சிற்றரசர்கள் அடிபணிந்து பேரரசனின் ஆணையை ஏற்றனர். அரசன் மாமன்னன் என்று புகழப்பட்டான். தசரதனும் இப்பரிவேள்வியை செய்து முடித்துவிட்டு பின் இந்த மகவு நல்கும் நல்வேலி நடத்தினான். தெய்வங்கள் புகழ்ச்சிக்கும் வழிபாட்டுக்கும் மகிழ்ந்து கேட்ட வரங்களை கொடுத்து வந்தன. தவம் செய்வோருக்கு ஆற்றலையும் ஆயுளையும் தந்தன. அசுரர்களும் அமரர்களும் மாறி மாறி தவங்கள் செய்து சிவனிடமும் பிரம்மனிடமும் வேண்டிய வரங்களை பெற்றனர். வரங்களை பெற்றதும் தம் தரங்களை மறந்து உரம் கொண்டு முனிவர்களுக்கும் தேவர்களுக்கும் இடையூறு விளைவித்து வந்தனர். அரக்கர்களை எதிர்க்கும் ஆற்றல் இல்லாத தேவர்களும் மாமுனிவர்களும் தெய்வங்களை அடைந்து தம்மை காக்கும்படி வேண்டினர். வரம் கொடுத்த தெய்வங்களை வழி தெரியாமல் திகைத்தன. பிரம்மனும் சிவனும் பார்க்கடலில் பள்ளி கொண்டிருந்த பரமனிடம் சென்று முறையிட்டார்கள். அவர்களோடு இந்திரனும் சென்றான். திருவுரை மார்பன் ஆகிய திருமால் அருள் செய்ய வந்து அவர்களுக்கு ஆறுதல் உரை கூறினார். தெய்வங்கள் தந்த வரத்தை மானுடனே மாற்ற முடியும் என்று கருதி தான் மானுட வடிவம் எடுத்து தசரதன் மகனாய் பிறந்து அந்த கொடியவரை வேர் அறுப்பதாய் வாக்களித்தார். அங்கு முறையிட வந்த வானவர்கள் தாமும் மண்ணில் வானரராக பிறந்து உதவுவதாக உறுதியளித்தனர். அவனுக்கு வண்ண படுக்கையாக இருந்த ஆதிசேடன் லக்குவனாக பிறக்க என்று ஆணையிடப்பட்டது. தம் கைகளில் தங்கியிருந்த சங்கு சக்கரங்கள் பரத சத்ருக்கனர்களாக பிறக்க என்று ஆணை பிறப்பிக்கப்பட்டது. தெய்வங்கள் நேரடியாக களத்தில் இறங்க தயங்கினர். அவர்கள் குரங்குகளுக்கு தலைமை தாங்கினர். இந்திரனின் கூறு வாலியாகவும் அங்கதனாகவும் செயல்பட்டது. காற்றின் மைந்தனாக ஆற்றல் மிக்க அனுமன் பிறந்தான். பிரம்மனின் கூறாக ஜாம்பவான் ஏற்கனவே பிறந்திருந்தான் என்பது அறிவிக்கப்பட்டது. அனுமன் காற்றின் மைந்தன். எனினும் சிவனின் சீற்றமும் ஆற்றலும் வீர செயலும் அனுமன்பால் அமையும் என்று அறிவிக்கப்பட்டது. தெய்வ நகர்களில் தேவர்களும் தெய்வங்கள் மூவரும் முன் பேசிய பேச்சுரைகள் இப்பொழுது செயல்படும் காலம் வந்துவிட்டது என்பதை வசிஷ்டர் உணர்ந்தார். திருமால் தசரதன் மகனாய் பிறப்பார் என்பதை அறிந்து செயல்பட்டார். மகனை நல்கும் வேள்வி செய்விக்க வழிவகைகளை கூறினார். வேள்விக்குரிய ஆசான் யார்? அவர் எங்கு இருக்கிறார்? எப்படி அவரை அழைத்து வருவது என்ற முறைகளை கேட்டு தசரதன் செயல்பட்டான். வேள்வி ஆசான் அதற்கு தகுதி கலைக்கோட்டு மாமுனிவருக்குத்தான் உள்ளது என்று வசிஷ்டர் அறிவித்தார்.
அவரை ருசியசிருங்கர் என்றும் கூறுவர். அவர் அங்க நாட்டில் தங்கியிருக்கிறார் எனவும் உரோமபாதர் அந்நாட்டு அரசன் எனவும் அவர் தம் மக்களை இந்த முனிவருக்கு மணமுடித்து தம் அரண்மனையில் மருமகனாய் இருக்க வைத்திருக்கிறார் எனவும் தெரிவிக்கப்பட்டது. அங்க நாட்டிற்கு அக்கலைக்கோட்டு மாமுனிவர் செல்ல காரணம் யாது என்று தசரதன் வினவினான்.